சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு வித்தியாசமான கிரைம் நாவல் மேலும் ஒரு குற்றம், அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின 4 பகுதிகளோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த பகுதி கேட்க போகிறோம். கேட்கலாமா? பகுதி 5 மற்றும் இறுதி பகுதி. யூ ஆர் மிஸ்டேக்கன், ஐ எம் நாட் ஆஷா என்று விறுவிறுவென்று நடந்தாள். சற்று திகைத்துவிட்டு இருவரும் அவளை பின்தொடர்ந்தார்கள். சந்து திரும்பும்போது ஒரு முறை திரும்பி பார்த்தாள். ஆஷா, வெயிட்! அவள் இன்னும் வேகமாக நடக்க இவர்கள் பின்தொடர ஓரிருவர் இவர்களை வெறித்து பார்த்தனர். ரொம்ப சுறுசுறுப்பான சந்து. மலை தேனும் ஜிலு ஜிலு நகைகளும் ஃபைன் ஆப்பிளும் பல வர்ண சாரிகளும் இனிப்புகளும் தீட்டப்பட்ட கத்திகளும் டிவிஎஸ் 50களும் ரேடியோக்களும் ரோஜாக்களும் போட்டோ ஸ்டுடியோக்களும். அவள் போட்டோ கடை ஒன்றில் நுழைந்தாள். கணேசும் வசந்தும் சற்றே தயங்கி வாசலில் நின்றார்கள். உள்ளே மீசைக்கார கடைக்காரனிடம் படபடவென்று அவர்கள் பாஷையில் பயத்துடன் கணேஷையும் அடிக்கடி சுட்டிக்காட்டிக் கொண்டே பேசினாள். கடைக்குள் மறைந்தாள். அவன் தன் கை சட்டையை மடக்கிக் கொண்டு வெளியே வந்தான். வசந்த், இட்ஸ் கெட்டிங் ஹாட் என்றான் கணேஷ். பார்க்கலாம் பாஸ், வசந்த் சொன்னான். சண்டை வேண்டாம், கைகலப்பு வேண்டாம். பார்க்கலாம் பாஸ். அவன் விரோதமாக கெட் அவுட் பாஸ்டர்ஸ் என்றான். மிஸ்டர், எங்களை தப்பா எண்ணிக்காதீங்க. அந்த பொண்ணு ஆஷா. ஹூ இஸ் ஆஷா? உள்ள போனாலே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவ பேர் ஆஷா இல்ல. பின்ன அவ யாரு? என் தங்க. ஆஷா இல்ல? உத வேணுமா? எந்த ஊர் நீ? கடை தெருவில் மரியாதையா போகணும். அடிபடணுமா என்று வசந்தின் காலரில் கை வைத்து கொத்தாக பிடித்தான். மிஸ்டர், சட்டையை விடு. அவன் இன்னும் இறுக்கினான். வசந்த் இருமினான். டேய் சோமாரி என்று தமிழுக்கு தாவினான் வசந்த். அவன் வசந்தை அடித்தான். அடுத்த அடியை கணேஷ் தடுத்து, லுக் மிஸ்டர், தேர் ஹஸ் பீன் எ மிஸ்டேக் என்றான். மிஸ்டேக் என்று மறுபடி கணேஷை நோக்கி வீர அவன் சாமர்த்தியமாக குனிந்து கொள்ள வசந்த் பச்சட் என்று அவன் முகத்தில் உள்ளங்கையால் அடிக்க உடனே உள்மூக்கு உடைந்து போய் ரத்தம் வந்தது. ஆத்திரத்தில் அவன் தன் பெல்ட்டை உருவ மளமளவென்று கூட்டம் சேர்ந்து கொள்ள, வசந்த் இப்ப செத்தோ நாம என்றான் கணேஷ். வசந்த் உடனே பக்கத்து கடைக்கு பாய்ந்து கத்தியை உருவிக்கொண்டு, பாஸ் இந்த பக்கம் வந்துருங்க, ஏய் யாராவது கிட்ட வந்தா பீஸ் பீஸா கீச்சிருவேன் என்று இரு பக்கமும் அந்த பக்கமும் கத்தியை சுழற்ற, கத்தியை கண்டு சற்றே இவர்கள் பயந்ததால் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, வாங்க பாஸ் ஓடியறலாம் ஜீப்புக்கு, போலீஸ் கிலீஸ் வந்து அசிங்கமாயிரும். ஜீப் வரை அவர்கள் துரத்தினார்கள். ஓட்டுப்பா, வண்டியை ஓட்டு. கற்கள் ஜீப்பின் மீது விழ ஜீப்பு விரைந்து செல்ல அவர்கள் கொஞ்சம் தூரம் கூட ஓடி வர, அப்பாடா, தட் வாஸ் க்ளோஸ் என்றான் கணேஷ். ஆதாயம் 2 கத்தி பாஸ். ஏங்க என்னங்காச்சு என்று கேட்டான் டிரைவர். அட பொம்பளை விஷயம்பா, என்னோட முன்னாள் காதலி ரூபாயை வாங்கிட்டு தெராட்டில் விட்டுடுச்சு. கணேஷ் அதை கேட்டு சிரித்தான். என்ன பாஸ், அவன் மூஞ்சில கையகலத்துக்கு வச்சியே. பாஸ் சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அவ ஆஷா இல்ல, அதான் போட்டோல இருந்தவ மாதிரி இருந்தாள். அதுதான் எனக்கு உதைக்குது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி தப்பு நிகழ்றது உண்டு. இதிலிருந்து என்ன தெரியுது சொல்லு? போட்டோ போதாது. யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தான் ஆஷான்னு சொன்னா ஒப்பிட்டு பார்க்கலாமே தவிர போட்டோவை வச்சுக்கிட்டு நீ தான் ஆஷான்னு யாரையும் முடிவு கட்ட முடியாது. சரியான அட்வென்ச்சர் பாஸ். நான் காலினே நினைச்சேன். மயிரிழையில திரும்ப அவர்கள் எஸ்டேட்டுக்கு வந்தபோது கொஞ்ச தூரத்திலேயே ஜீப்பை நிறுத்த சொன்னான் கணேஷ். வா வசந்த், கொஞ்சம் நடக்கலாம். டிரைவர் நீ போப்பா. ஏன் பாஸ்? எனக்கு கொஞ்சம் சிந்திக்கணும். நீ போப்பா டிரைவர். ஐயா கிட்ட 1/2 மணி நேரத்தில் வர்றோன்னு சொல்லு. ஜீப் புகை வேகத்துடன் புறப்பட்டு செல்ல எஸ்டேட்டுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருந்தது. வளைந்து வளைந்து ஏறும் பாதை. அடிக்கடி எஸ்டேட்டை ஞாபகப்படுத்தும் உச்சாணி பங்களா, மலைமுகட்டு மண்டபம். கணேஷ் பேசாமலே வந்தான். என்ன யோசனை பாஸ், சொல்லுங்களேன். அது ஆஷா இல்லை. அவ கண்கள்ல இருந்த கலவரத்துல தடுமாற்றம், பொய் எதுவுமே இல்லை.
எப்படி அந்த மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு? கவனக்குறைவு தான் பாஸ். பாஸ், நான் ஒரு தியரி சொல்லட்டுமா? சொல்லு. மேலும் ஒரு குற்றத்தை தான் நம்ம சந்திக்க போறோம். என்னடா சொல்ற? ஐ மீன், தாமோதர் ஆஷாவை அடிக்க வராதிங்க, சொல்லிடுறேன். தீர்த்து கட்டியிருக்கார். அதான். கணேஷ் பதறாமல் சொல்லு. எப்படி சொல்லு? அவருக்கு துரோகம் செஞ்சதை கண்டுபிடிச்சிருக்கார், தண்டனை கொடுத்திருக்கார். என்ன துரோகம்? கிரண். என்ன தண்டனை? மலைமுகடு. ஓ மை காட் என்றான் கணேஷ். பின் கணேஷ் மௌனமானான். மெல்ல மெல்ல அவர்கள் பாதையில் செல்ல வெகு தூரத்தில் எதிரே ஒருத்தன் தெரிந்தான். எல்லாம் சரிதான் வசந்த், ஆனா அவர் அப்படி செஞ்சிருந்தா அவளை பத்தி பேசுவாரா? நம்ம கிட்டேயே அவன் ஏன் ஓடி போனான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாரா? வெரி குட் கொஸ்டின் பாஸ். ஆனா அதை நான் யோசிச்சிருக்கேன். கைவசம் ஆன்சர் இருக்கு. எதிரே வந்தவன் இவர்களை பார்த்து நடையை கொஞ்சம் தளர்த்தினான். பாஸ், அவர் ஏன் நம்மளை இதுல நுழைச்சிருக்காருன்னா, அது ஒரு வித ராஸ்கல் நிக்கவ் சிண்ட்ரோம். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் படிச்சிருக்கீங்கல்ல? ஒரு ஆளு ஒரு குற்றம் செஞ்சுட்டா அது அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதையே இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா அவனுக்கு உள்ளுக்குள்ள சப்கான்சியஸா அகப்பட்டுக்கணும்னு ஒரு இச்சை கூட இருக்கும். இல்ல ஒரு தன்னம்பிக்கையால, ஆணவத்தால, லுக், ஐ ஹாவ் கமிட்டட் எ பர்ஃபெக்ட் கிரைம், அற்பர்களே உங்களுக்கு திறமை இருந்தா கண்டுபிடிங்கன்னு ஒரு அங்கீகாரம். அதுக்குதான். ஹலோ, எதிரே வருது யாரு தெரியுமா பாஸ்? நம்ம டிஸ்மிஸ் மேஸ்திரி. மேஸ்திரி இவர்களை பார்த்ததும் தயங்கி நின்றான். ஏன் திருடன? பேசாம விசுவாசமா இருந்திருக்கலாம் இல்லையா? மேஸ்திரி அவர்கள் அருகில் வந்து, சார், அது திருட்டே இல்ல, என்ன பேச விடவே இல்லை சார். அவரு வவுச்சர் போட்டு, இத பாரு, விவரமெல்லாம் வேண்டாம். அவர் கோபத்துக்கு நீ ஆளாயிட்ட, தண்டனை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், குட் பை. அவரை போல மோசமான மனிதரை பார்க்க முடியாது சார். வாஸ்தவந்தான், உன்னை டிஸ்மிஸ் செஞ்சிட்டார் இல்லையா? அதான் நான் அதனால சொல்லல. அவர் வேற விதங்கள்ல செஞ்ச அக்கிரமத்தை பத்தி தான். அவரோட மனைவிய என்ன? அவர் மனைவியை என்ன என்றான் வசந்த் சற்று ஆர்வத்துடன். உங்களுக்கு அவளை பார்க்கணுமா? புரியலையே. உங்களுக்கு அவ எங்க போனான்னு தெரியணுமா? என்னப்பா சொல்ற இவன்? வசந்த், நீ கொஞ்சம் இரு. இத பாரு மேஸ்திரி, உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியும், எல்லாமே தெரியும். ஆஷா இப்போ எங்க? வாங்க காட்டுறேன். கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, என் பின்னால வாங்க, எஸ்டேட் மெயின் கேட்ல நுழைய முடியாது, குறுக்கு வழி இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன். எங்க? ஆஷா இருக்கிற இடத்துக்கு. வசந்த் வினோதமாக பார்க்க, வா வசந்த், என்னதான் காட்டுறான் பார்க்கலாம். வசந்த் இருதயத்தை பிடித்து கொண்டான். மேஸ்திரி இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே குறுக்கே ஒற்றையடி பாதையில் பாய்ந்தான். என்ன சாட்சிக்கு கூப்பிடாதீங்க, என் பேரை சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி. மூச்சு திணறும் சரிவில் ஏறினார்கள். காட்டுச் செடிகளை விலக்கிக் கொண்டு சென்றான். வேலியில் கம்பியில் வெட்டுப்பட்டிருந்த இடத்தில் நுழைந்து சற்றே குனிந்து மறைந்து சுற்று வழியில், பங்களாவிலிருந்து பார்த்தால் தெரியாத வழியில் கரடு முரடாக அழைத்துச் சென்றான். எங்கே போகிறான் என்பது சற்று நேரத்தில் விளங்கியது. அந்த மலை முகட்டுக்கு. என்னையா இங்க வந்திருக்க? இங்கதான் இருக்கு அந்த ரகசியம். மலை முகட்டுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? அவன் சரசரவென்று ஏறினான். அவசரத்தில் இருந்தான். கணேஷும் வசந்தும் இறைக்க இறைக்க முகட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவன் மண்டபத்துக்கு சென்று நின்றான். காற்று வீசி அடித்தது. மலைக்கும் மேகத்துக்கும் எதிரே கண்ணாமூச்சி நடந்து கொண்டிருந்தது. அங்கெங்கே சூரியன் வெள்ளி விநியோகம் செய்து கொண்டிருந்தது. ஆஷா எங்க போனான்னு கேட்டீங்களே, ஆஷா அங்கதான் போனா. கீழே அதல பாதாளத்தை காட்டினான். அங்க யாராலையும் போக முடியாத புதர், 3000 அடி சரிவு. நான் பார்த்தேன். 18ஆம் தேதி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமா பேசிக்கிட்டே போனாங்க. கொஞ்ச நேரத்துல அவளோட குரல் ஐயோன்னு மலைகள் எல்லாம் எதிரொலிச்சுது. தாமோதர் திரும்பி தனியா வேகமா நடந்து வர்றத நான் பார்த்தேன். வசந்த் பிரமித்து போய் நின்றான். மை காட் என்று கத்தினான். கணேஷ் பள்ளத்தாக்கை நோக்கி ஆஷா என்று உரக்க கூப்பிட்டான். மலைகள் யாவும் ஆஷா ஆஷா என்றன.
எதுக்காக கொன்னார்? ஒரு வாரம் முன்னால கிரண் வந்திருந்தான். இவரு பெங்களூருக்கு ஆக்ஷனுக்கு போயிருந்தாரு. பாதி வழியில கார் மக்கர் செய்ய திரும்பி வந்துட்டாரு வீட்டுக்கு. 2 பேரையும் படுக்கையில ஒன்னா பார்த்துட்டாரு. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே தப்பு, சர்வாதிகாரத்தனம், பண திமிரு. உண்மை ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகணும். என்ன வேலையிலிருந்து நீக்கிட்ட வெறுப்புல நான் இதையெல்லாம் பேசல. அந்த மனுஷனுக்கு தண்டனை கிடைக்கணும். அன்றைய எதிரொலி அப்பொழுதுதான் என் மனசில் இருந்து அழியும் என்று அவன் சபதம் செய்வது போல சொன்னான். கணேஷ் யோசித்தான். நான் வரேன் என்று கிளம்பினான் மேஸ்திரி. இரு, ஒரே ஒரு கேள்வி. உனக்கு வேற வேலை கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? இங்க விட்டா வேற எஸ்டேட். மெர்காராவில் கோசினூக் என்ற ஒரு எஸ்டேட் இருக்கே, அதுல கிடைக்காது. அதுவும் தாமோதரோடது தான். மெர்காராவில் 4 எஸ்டேட் இருக்கு. பணப்பேய், எனக்கு வேறு எவ்வளவோ இடம் இருக்கு. நான் வர்றேன், என்னை பார்த்தா சுட்டுடுவாரு. அவன் சரசரவென்று சரிந்து சென்றான். இருவரும் மிக மெல்ல பங்களாவை நோக்கி நடந்தார்கள். அங்கே தாமோதரை காணவில்லை. நீ சொன்னது சரிதான் வசந்த் என்றான் கணேஷ். முதல் தினம் அந்த சாரி துண்டை பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் தட்டிடுச்சு பாஸ். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? கணேஷ் நிதானமாக, அவர் தானே அவ எங்க போனான்னு கண்டுபிடிக்க சொன்னாரு. கண்டுபிடிச்சிட்டேன் இல்லை, இப்போ சொல்லிட வேண்டியதுதான். மை காட், திஸ் இஸ் த்ரில்லிங். எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறீங்க பாஸ்? பார்த்துக்கிட்டே இரு. கதை எப்படி போறதுன்னு நீ பார்த்துட்டே இரு. ஆனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த விவகாரம் முடிஞ்சிடும். போலீஸை வேணா கூப்பிட்டு வச்சுக்கலாமா? தேவையில்லை வசந்த். லெட்ஸ் பிளே இட் பை த இயர். அவரோட நான் இன்னைக்கு 2வது ஆட்டம் ஆட போறேன். அப்ப சொல்ல போறேன், நீயும் கூட இரு. எப்பவும் நான் உங்க கூட தான் பாஸ் என்றான் வசந்த். அத்தியாயம் 4 மற்றும் இறுதி அத்தியாயம். சாப்பிட்டதும் சதுரங்க காய்களை நிதானமாக அமைத்தார் தாமோதர். வசந்த் உதட்டை துடைத்துக் கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார்ந்தான். வசந்த் வர காத்திருந்தான். வசந்த், நீங்களா விளையாட போறீங்க என்று கேட்டார். இல்ல சார், நான் பார்க்க போறேன், கேட்க போறேன். வாசு தான் ஆட போறாரு. கேட்க போறீங்களா? சும்மா சொன்னேன் சார் என்று சமாளித்தான். கணேஷ் வந்து உட்கார, வாங்க கணேஷ், இந்த ஆட்டத்துல உங்களை ஜெயிச்சே ஆகணும். உங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரிஞ்சு போச்சு என்றார். உங்க ஸ்ட்ராட்டஜியும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு சார். சம்பிரதாய ஆரம்பங்கள் நிகழ்ந்தன. நடுவட்டார பேன் ஆதிக்கத்தை முதலிலேயே எதிர்க்கும் ஆட்டம். அட்டாக் பண்ண போறீங்க போல இருக்கே, பார்த்துக்கிட்டே இருங்க என்றான் கணேஷ். குதிரையை கிங் பிஷப் 3க்கு நகர்த்தினார் அவர். கணேஷ் BQ3, அவர் BQ4 நகர்த்த வெட்டினான். அவரும் வெட்டினார். கணேஷ் ஆழமாக ஆட்டத்தில் இறங்கிவிட்டான். பாஸ், எப்ப அட்டாக் ஆரம்பிக்க போறீங்க என்றான் வசந்த். சமயம் வர்ற போதுரா, பேசாம பார்த்துக்கிட்டே வா. இப்போது தாமோதர் தன் காய்களை நகர்த்த அதிக நேரம் எடுத்துக்கொண்டு மிக ஜாக்கிரதையாக ஆடினார். எதையும் விட்டு கொடுப்பவராக தோன்றவில்லை. 9வது மூவில் காசில் பண்ணிக்கொண்டார் ராணியின் பக்கம். கணேஷின் ராணி தரப்பு நிலைமை கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. ராஜாவின் பக்கம்தான் அந்த காசில் பண்ணிக்கொள்ள முடியும். இன்னும் ஆட்டம் மோசமாகிவிடவில்லை. கமான் பாஸ், ஆரம்பிங்க என்றான் வசந்த். என்ன ஆரம்பிங்கிறார்? அதான் ஆரம்பிச்சாச்சே. நீங்க ஆடுங்க சார் என்றான் கணேஷ். அவர் ஆடிக்கொண்டே 11வது மூவில் கிங் பேனை 5வது கட்டத்திற்கு நகர்த்தி ராணியால் கணேஷின் யானை மேல் நேர்முக தாக்குதல் செய்தார். சமாளித்தான். ரொம்ப வயலன்ஸ் வரும் போல இருக்கே கணேஷ் என்றார். பார்க்கலாம், இன்னும் நேர் தாக்குதலை நான் ஆரம்பிக்கலையே. அதுக்கு அஸ்திவாரம் எல்லாம் போடுறீங்க தெரியுது. சீக்கிரம் முடிஞ்சிடும் போல தோணுது இன்னைக்கு. செக். கணேஷ் அதை எதிர்பார்த்திருந்ததால் உடனே அதை காப்பாற்றினான். 2ஆம் முறை பிஷப்பை கொண்டு வந்தார். அபாயம். நிலைமை கொஞ்சம் மோசமாகி கொண்டே வருகிறது. வசந்த் கவலையுடன் பார்த்தான். 2 செஸ் மூளைகள், ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல. கணேஷ் தன் குதிரையை நகர்த்திவிட்டு, சார், உங்களுக்கு ஒரு நியூஸ் என்றான். அப்போது என்ன என்றார். நேத்திக்கு நீங்க கேட்டீங்கள ஒரு கேள்வி, அதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம். யூ மீன் ஆஷா எங்கே போயிருக்கான்னா? ஆமா. அதுக்குள்ளையா? என்ன கண்டுபிடிச்சிங்க? ஆட்டம் முடியட்டும் சார், சொல்றேன். என்ன சார் இது?
என் ஆர்வத்தை கிளப்பி விட்டுட்டு அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆட்டம் முடியட்டுமே. இல்ல இல்ல, ஆட்டம் எக்கேடு கெட்டு போகட்டும். முதல்ல சொல்லுங்க, அவ எங்க இருக்கா? யாரோட இருக்கா? இல்ல சார், எல்லா ஆட்டத்தையும் சரியா ஆடணும். நீங்க என்னோட இப்போ ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதை முடிச்சிட்டு இன்னொரு ஆட்டத்துக்கு போகலாம். இந்த ஆட்டம் எல்லாம் முக்கியம் இல்ல. சொல்லுங்க கணேஷ், அவ எங்க இருக்கா? எங்க என்னுடைய ஆஷா? சொல்லிடட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். சஸ்பென்ஸ் வேண்டாம். ஆஷா இல்ல என்றான் கணேஷ் பட்டென்று. வாட் டு யூ மீன்? மிஸ்டர் தாமோதர், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர விரும்புறேன். எதுக்கு? உண்மையை சொல்றதுக்கு என்றான் வசந்த். உண்மையா? அதான் சொன்னனே, அதான் உண்மை. இல்ல, உண்மைய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களா ஒப்புக்கிட்டா ரொம்ப சிக்கல்களை தவிர்க்கலாம். என்ன சொல்றீங்க? புரியவே இல்லை எனக்கு. புரியாத மாதிரி பாவனை பண்ணுனா புரியாதுதான் என்றான் இடையே வசந்த். என்ன சொல்றீங்க? கமான் அவுட் வித் இட். டோன்ட் பி சில்லி. நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ குற்றம் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க போல இருக்கே. ஆல்ரைட், நீங்களா ஒத்துக்க மாட்டீங்க. உங்ககிட்ட நாங்க கண்டுபிடிச்சத சொல்லித்தான் ஆகணும் போல இருக்கு. மிஸ்டர் தாமோதர், யுவர் கேம் இஸ் அவுட். நீங்க தோத்துட்டீங்க. எந்த கேம்? செஸ்ஸா? இல்ல, உங்க மனைவிய பத்தி எங்க கிட்ட நீங்க விளையாடின அந்த விளையாட்டு. கணேஷ் நிதானமாக நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். வசந்த், நீயும் இத கேளு, கவனமா கேளு. சார் என்னோட செஸ் ஆட்டம் மட்டும் ஆட விரும்பி நம்மள கூப்பிடல. இன்னொரு ஆட்டம், அது விபரீத ஆட்டம், அபாயகரமான ஆட்டம் ஆடியிருக்காரு. எதுக்கு? நம்மளை விட சார் புத்திசாலின்னு நிரூபிக்கிறதுக்கு. நீ பெரிய வக்கீலா இருக்கலாம், எல்லாரும் உன்னை புகழ்ந்து சொல்லலாம். ஆனா உன்னை என்னால ஏமாத்த முடியும்னு நிரூபிக்கிறதுக்கு. ஒரு பொய் சொன்னார் சாரு. அவ்வளவு சுலபம் இல்ல. இட்ஸ் நாட் ஈஸி சார். என்ன சொல்றீங்க கணேஷ்? உங்க மனைவி ஆஷாவை நீங்க கொன்னுட்டீங்க. மலை முகட்டில இருந்து தள்ளி விட்டுட்டீங்க. அவ கிரண்கிற ஒருத்தன் கூட காதல் செஞ்சா. கல்யாணம் ஆன பிற்பாடும் அவனோட சிநேகிதத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க 2 பேரையும் படுக்கையில பார்த்திருக்கீங்க. கோபம் வந்து ஆஷாவை மலைமுகட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை கீழே தள்ளி விட்டுட்டீங்க. 3000 அடி அதல பாதாளத்துல இதுவரைக்கும் மனித சுவடே அறியாத பள்ளத்தாக்குல விழுந்துட்டா அவ. தாமோதர் அதை கேட்டதும் மெல்ல மெல்ல ஆரம்பித்து பெரிதாக சிரிக்க ஆரம்பித்தார். வாட் ஃபேண்டாஸ்டிக் என்றார். ஒரு நிமிஷம் மிஸ்டர் தாமோதர், நான் சொல்றத முழுக்க கேட்டுட்டு சிரிங்க. என்ன? அதான் அதான் சொல்லியாச்சே. இன்னும் நான் முடிக்கலையே. நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்ததா என்ன நம்ப வைக்கிறதுக்கு தானே இந்த நாடகம், இந்த வினோத ஆட்டம் என்றான் கணேஷ் நிதானமாக. அவர் சிரிப்பு பாதியில் நின்றது. பாஸ், என்ன சொல்றீங்க என்றான் வசந்த் அதிர்ந்து போய். வசந்த், நீயும் ஏமாந்துட்டடா. ஆனா நான் ஏமாறல. சார் சொன்னது எல்லாமே பொய். எல்லாம் நம்ம 2 பேரோட அவர் விளையாடின இன்னொரு ஆட்டம். என்ன பாஸ் சொல்றீங்க? அவரிடம் கணேஷ் சொன்னான். சிரிங்க சார். ஏன் சிரிப்பை நிறுத்திட்டீங்க? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். யூ ஆல்மோஸ்ட் டுக் மீ. நானும் ஏமாறதான் இருந்தேன். பாஸ், என்ன சொல்லுங்க, புரியவே இல்லையே எனக்கு. மரமண்ட, ஆஷான்னு ஒருத்தியும் கிடையாது. ஆஷாங்கிறது அந்த மலையில கேட்ட எதிரொலி மாதிரி ஒரு சத்தம், அவ்வளவுதான். சாருக்கு கல்யாணமும் ஆகல, ஒரு இளவும் இல்ல. நம்மள ஃபூல் பண்ண முயற்சி செஞ்சிருக்கார். என்னது? அதிர்ந்து போனான் வசந்த். என்ன சார், நல்லாதான் எல்லா காட்சிகளையும் அமைச்சிங்க. முதல்ல அகஸ்மாத்தா உங்க டிரைவர் அதை பத்தி ஆரம்பிச்சிருக்கான். ஐயாவுக்கு ஒரு சம்சாரம் இருந்துச்சு, அவ ஓடி போயிட்டா. இப்படி கேஷுவலா அவனை சொல்ல வச்சீங்க. எதுக்கு? எங்க கியூரியாசிட்டியை கிளப்புறதுக்கு. இங்க வந்து சேர்ந்ததும் உங்க டேபிள்ல படம். அப்பப்போ உங்க மனைவிய பத்தி தற்செயலா சொல்ற மாதிரி குறிப்புகள்லாம் சொன்னீங்க. மை காட், ரொம்ப நிஜமா, ரொம்ப நம்பக்கூடியதா அந்த பிம்பத்தை ஏற்பாடு பண்ணினீங்க. அப்புறம் அந்த ரூம், அதுவும் அகஸ்மாத்தா எங்க ரூமுக்கு பக்கத்திலேயே பாத்ரூம் வழியா அணுகக்கூடியதா வச்சீங்க. அதுல பெண்மை வெளிப்படுற மாதிரி எத்தனையோ சாதனங்களை அமைச்சீங்க. அப்புறம் மாஸ்டர் ஸ்ட்ரோக், அந்த மலை முகட்டுல முள்ளுல சிக்கிக்கிட்டு இருந்த புடவை துண்டு. ஒரு எலிமெண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ் கொண்டு வந்தீங்க. எங்க ஆர்வத்தை கிளப்பி விட்டுட்டீங்க.
வசந்த் எஸ்டேட்டுக்கு போறான். மேஸ்திரி அந்த பொண்ணை பத்தி பேசவே பேசாதேங்கிறான். இன்னும் எங்க ரத்தத்துல ஆர்வம் ஏறுது. அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி காட்சி. குடிச்சிட்டு நீங்க காட்டின தண்ணி இறக்கம், அவளை பத்தி இயல்பா ரொம்ப இயற்கையா ஒவ்வொன்னா வந்த விவரங்கள், அப்புறம் நீங்க எங்களை கேட்ட அந்த கேள்வி, எங்களை இன்வால்வ் பண்றதுக்கு முன்பே தயாரிச்சுட்டு தக்க சமயத்துல நீங்க கேட்ட கேள்வி, அது வரைக்கும் நான் நம்பிட்டு தான் இருந்தேன் மிஸ்டர் தாமோதர். அது வரைக்கும் நீங்க அமைச்ச கவர்ச்சி வலையில மெல்ல மெல்ல இறுகிக்கிட்டு தான் இருந்தேன். ஸ்கூலுக்கு போக ஹெட்மிஸ்டர்ஸ் ஒரு கவிதை போல அவ துன்பத்தை வர்ணிக்கிறாங்க. நல்லா தயார்படுத்தி வச்சிருக்கீங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்க, என்னது சொல்லு, இதுக்கு மேல சொல்லாதேன்னு. டிரைவர், ஸ்கூல் டீச்சர், இன்னும் யாரையோ இந்த நாடக பாத்திரங்களா உபயோகப்படுத்தி இருக்கீங்க. லெட் மீ see. அந்த மேஸ்திரி பியூட்டிஃபுல் சார். காலையில அவனை டிஸ்மிஸ் பண்ற மாதிரி சத்தம் போட்டு உங்க மேல ஒரு வெறுப்பை நியாயப்படுத்தி அவன் எங்கிட்ட வந்து ஆஷாவை மலை முகட்டில இருந்து தள்ளிவிட்ட குரூரமான செய்திய போற போக்குல சொல்ல வச்சு பிரமாதம் பிரமாதம் சார், ரொம்ப நல்லா ஆட்டம் ஆடுனீங்க, சூப்பர். கணேஷ் கையை தட்டினான். வசந்த் வாய் பிளந்த வண்ணம், மை காட், நான் எல்லாத்தையும் முழுங்கிட்டேன் பாஸ். எப்படி எப்படி நீங்க? முதல்ல தாமோதர் பதில் சொல்லட்டும். என்ன சார் சொல்றீங்க? இந்த ஆட்டத்துல செக்கட் மேட் இல்லையா? சொல்லுங்க. தாமோதர் தலை குனிந்து ஏதோ கெட்ட காரியத்தில் அகப்பட்ட சிறுவன் போல் தாழ்வாக பார்த்து, வசந்த், கணேஷ் சொன்னதுதான் நிஜம். தேர் இஸ் நோ ஆஷா. கணேஷ், என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை புத்திசாலித்தனமா ஏமாத்த முடியும்னு நினைச்சேன். உங்க ஹாலிடேய கெடுத்ததுக்கு கெடுக்கல. இட் வாஸ் எ ரெஃப்ரெஷிங் டீசர் ஃபார் மீ. வசந்த், என்ன வாய் திறந்தே இருக்கு? எப்படி பாஸ், எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு அந்த மாதிரி சந்தேகமே வரலையே. ச்சே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு அழுத்து கொண்டான். நானும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கணேஷ், எந்த எந்த இடத்துல நான் தப்பு பண்ணுனேன் சொல்லுங்களேன். ஆட்டம் ரொம்ப நுட்பமா சிந்திச்சு 8 மாசமா பிளான் போட்டு மேஸ்திரியையும் டீச்சரையும் டிரைவரையும் ட்ரெயின் அப் பண்ணி எல்லாம் சரியா தானே செஞ்சேன். செஞ்சீங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல போட்ட விட்டுட்டீங்க. எங்க? எந்த விஷயம்? முதல்ல அந்த ஆஷாவோட ரூம். அதுல ரொம்ப சாமர்த்தியமா புடவை, ஜீன்ஸ், செமிஸ், ரவிக்கை எல்லாம் வச்சிருந்தீங்க, பர்ஃபியூம் மனத்தோட. ஆனா வசந்த், இத நீ பார்த்திருப்பேன்னு நினைச்சேன். அந்த கபோர்டுல எத்தனை பிரேசியர் இருந்தது சொல்லு பார்க்கலாம். 2 பாஸ். சைஸ் கூட நான் பார்த்தனே. ஒரு பிராவோட சைஸ் பார்த்த 36. இன்னொன்னு பாத்தியா? இல்ல பாஸ், 32. 2 சைஸ் பிராவா? எனக்கு முதல்ல அதுதான் உதைச்சுது. அப்புறம் அந்த 2 லெட்டர்ஸ், கிரண் எழுதுனதா வச்சிருந்த லெட்டர்ஸ், கவர், போஸ்ட் மார்க் எல்லாமே சரியா தான் இருந்தது. ஆனா ஏன் சார் அந்த கடிதங்களை உங்க கையெழுத்தில் எழுதுனீங்க? அதிர்ந்து போனார் தாமோதர். மை காட் என்று அலறியபடி தன் 2 கைகளால் தன் முகத்தை பிடித்துக் கொண்டார். அந்த நோட்டு புத்தகத்துல டு ஆஷா வித் லவ்னு ஒரு பிறந்த நாள் செய்தி முன்பக்கத்துல எழுதியிருந்தீங்களே, அந்த கையெழுத்தும் லெட்டர்ஸ்ல உள்ள கையெழுத்தும் ஒரே மாதிரி இருந்தது. குறிப்பா நீங்க போடுற டீ ரொம்ப வினோதம். 8 மாதிரி வளைஞ்சு மேல் கிராஸ் கூட சேர்ந்திருக்குது. தவறாம 2 கையெழுத்து ஒண்ணுதான்னு தெரிஞ்சது. அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க சார். இருந்தும் அப்பவும் இது எல்லாம் நாடகம்னு எனக்கு தோணல. அவளை ஏதோ செஞ்சிட்ட குற்றத்துக்காக ஒரு கற்பனை காதலனை உருவாக்கி இருக்கீங்களோன்னு தான் நான் சிந்திச்சேன். அவ அப்பா அம்மா அட்ரஸ் கேட்டப்போ தயங்காம கொடுத்தீங்க நீங்க. வெரி குட். நீங்க கொடுத்த அட்ரஸ் உங்க இன்னொரு எஸ்டேட்ல கோசினூக்ல நிச்சயமா பூட்டி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வீடு, சரியா? கோஷினூக் என்னதுன்னு மேஸ்திரிய தற்செயலா கேட்கிற மாதிரி கேட்டேன். அவன் சொல்லிட்டான். அப்புறம் அந்த போட்டோவை நீங்க மெக்காராவுல ஒரு போட்டோ ஸ்டுடியோல தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நல்ல போட்டோ சார். என்னாச்சு பாருங்க. நாங்க மெர்காரா போனோமா, அங்க அந்த போட்டோவுக்குரிய பொண்ணை பார்த்துட்டோம். உடனே ஆஷாவை கண்டுபிடிச்சிட்டதா நினைச்சு அவள் பின்னாடியே போனோம். We made a fool of ourselves. ஆஷான்னு கூப்பிட்டுக்கிட்டு சந்தில் அவளை துரத்தணும்.
அவ என்ன பண்ணா தெரியுமா? போட்டோ ஸ்டுடியோவுக்குள்ள போயிட்டா. அவ அண்ணனையோ யாரையோ ஸ்டுடியோவுக்கு உரிமையாளனை கூப்பிட்டு கலாட்டா நடந்துருச்சு. எப்படியோ தப்பிச்சு வந்தோம். எனக்கு இது ஒட்டல. முதல்ல ஆள் மாறாட்டம்னு நினைச்சேன். இல்ல, ஆஷா பழைய வாழ்க்கைய மறக்க விரும்பி தன்னை ஆஷான்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான்னு நினைச்சேன். அல்லது அவளோட ரெட்டகிட்டையா இருக்குமோன்னு அப்படி ஒரு சந்தேகம் கூட எனக்கு வந்துச்சு. அப்புறம் பளிச்சுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. போட்டோ ஸ்டுடியோவுல நீங்க என்கிட்ட காமிச்ச அதே முழு உருவப்படம் இருந்தது அங்க. அதுல என்லார்ஜ் பண்ணி எடுத்ததுதான் இந்த க்ளோஸ் அப்பும். அதனால சாரி மிஸ்டர் தாமோதர், சுவாரஸ்யமா எங்க கூட இந்த ஆட்டத்தை ஆடுனீங்க. 3 சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்க. பிரா, லெட்டர்ஸ் கையெழுத்து, அப்புறம் போட்டோ. இந்த 3 மட்டும் சரியா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் நான் ஆடி போயிருப்பேன் சார். பாஸ், நான் இப்பவே ஆடி போய் இருக்கேன். என்ன மூளை, என்ன மூளை உங்களுக்கு? சின்ன வயசுல காட் லிவர் ஆயில் ஜாஸ்தி சாப்பிட்டீங்களா? கணேஷ், உங்களை ஏமாத்த முயற்சி செஞ்சதுக்கு என் மேல கோபம் இல்லையே. சேச்சே, இதை விட சுவாரஸ்யமா நான் என்னுடைய விடுமுறைய கழிச்சிருக்க முடியாது. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். நாம இப்ப செஸ் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடலாமா? வசந்த் சோகத்துடன், நான் தோத்துட்டேன் பாஸ் என்றான். போலீஸ் ராவோட ராவா அரெஸ்ட் அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாஸ். சக்கையா ஏமாத்தினதுக்கு சின்னதா ஒரு ஸ்காட்ச் உபயமான தேவல. பை ஆல் மீன்ஸ். கணேஷ், நீங்க என்றார் தாமோதர். எப்பவும் போல ஒயின் தான், அதுக்கு மேல தாங்காது. கோப்பைகள் உயர்த்தப்பட்ட போது கணேஷ் சியர்ஸ் ஆஷா என்றான். இனிமே நிஜமா ஒரு ஆஷாவை தேடி வைங்க சார். எஸ்டேட்ல வகை வகையா இருக்கு சார். காவிரின்னு ஒரு பொண்ணு, மேஸ்திரியோட சிஸ்டர், நின்னு விளையாடுது. ஸ்டாண்டிங் அண்ட் பிளேயிங் என்றான் வசந்த். ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல பெட்ரோல் ஊத்துறா உனக்குள்ள. சியர்ஸ் பாஸ். கண்ணாடி கோப்பைகள் உற்சாகமாக சினிங்கின. சுஜாதா அவர்கள் எழுதிய கிரைம் சஸ்பென்ஸ் நாவல் மேலும் ஒரு குற்றம் முற்றும். கிளைமாக்ஸ் எப்பவும் போல ஒரு ட்விஸ்டோட சுஜாதா தன்னுடைய சிறுகதை ஆகட்டும், நாவல் ஆகட்டும், சமூக நாவலோ அல்லது இது மாதிரியான கிரைம் நாவலோ எதா இருந்தாலும் ஒரு ட்விஸ்டோட தான் முடிப்பாரு. அது இந்த கதையில அதிகமாவே இருக்கு. நாம் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. வேற ஏதோ ஒரு வகையில கதையை முடிப்பாருன்னு நினைச்சோம். ஆனா வேற மாதிரி முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா வெரி குட் சஸ்பென்ஸ் ஸ்டோரி தான். உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?